செவ்வந்தி கட்டிங்ஸ் எப்படி சிம்பிளாக எடுக்கலான்னு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சம்மரில் நம்ம பிளான்ட்டில் 80% பிளான்ட்ஸ் வீணாக போயிடுச்சு. அதிலிருந்து நான் ஒரு சில பிளான்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தான் இது வந்துட்டு டீப் ஆரஞ்சு, தமிழ்நாட்டு ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. நம்மளோட நேஷ்னல் ஃப்ளாகில் இருக்கிற அந்த ஆரஞ்சு கலரு அந்தளவுக்கு நல்லா டார்க்காக இருக்கும். இது வந்துட்டு பிங்க்கு. இது வந்துட்டு ஒரு புனே வெரைட்டி. இந்த 2 பிளான்ட்டையும் நான் நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணுவேன். இதோட லீஃபை வச்சா என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா இந்த 2 பிளான்ட்டுமே எனக்கு அவ்வளோ ஸ்பெஷலு. புனே வெரைட்டி எப்படி இருக்கும், அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஏன் புனே வெரைட்டியை பற்றி நான் அப்படி சொல்கிறேன்னு உங்களுக்கும் புரியும். கட்டிங்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், பிளான்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நியூ க்ரோத்ஸ் வந்திருக்கணும். அப்போ தான் நம்ம அந்த பிளான்ட்லேருந்து கட்டிங்ஸ் எடுக்கலாம். நியூ க்ரோத் இல்லைன்னா அந்த பிளான்ட்ஸ்லேருந்து நம்ம கட்டிங்ஸ் எடுத்தாலும் நமக்கு வராது. அதே மாதிரி பூக்காமல் இருக்கணும். இப்போ வந்துட்டு நமக்கு சீசன் இல்லை, இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை, அதனால் க்ரோத் இருந்தால் போதும், அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம். அந்த துளிரில் இருந்துட்டு நான் எப்படி கட் பண்ணுறேனோ அந்த கார்னரில் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள், இதில் நான் ஆரஞ்சு தான் இப்போ நிறையா எடுக்கிறேன். ப்ளஸ் பிங்க்லேயும் ஒரு 2-3 எடுத்துக்கலாம். ஸோ நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. நல்ல க்ரோத்தில் இருக்கிறதுல ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு 5-6 சென்டிமீட்டர் அளவுக்கு தான் நான் அதை கட் பண்ணுறேன். அதுக்கு மேலேயும் நான் கட் பண்ணலை. எனக்கு இதிலே நல்லா வந்துட்டு வேர் விட்டுடும். ரொம்ப பெருசாகவும் நம்ம கட் பண்ண வேணாம், அதே சமயம் ரொம்ப குட்டியாகவும் கட் பண்ண வேணாம். நம்மளே வந்துட்டு லீஃப்லலாம் கூட வேர் வளரும், ஆனால் வந்துட்டு அது பிளான்ட்டாக மாறாது. அதனால் நம்ம கொஞ்சம் பெருசாக வந்துட்டு கட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ நான் நிறைய கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எதை பிளான்டிங் எப்படி பண்ணலான்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு நான் நம்மளோட கார்டன் சாயில் தான் எடுத்திருக்கேன். அதே போல் பிளான்ட் வந்துட்டு வேர் விடுற வரைக்கும் நம்ம நிழலில் தான் வைக்கணும், வெயில் படக்கூடாது. இப்போ இதில் நான் வந்துட்டு கொக்கோ பிட்லாம் யூஸ் பண்ணல, நம்மளோட சாதா மணல், எங்கள் கார்டனில் இருக்கிற மணல், அதை தான் நான் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டர் அந்த 25 லிட்டர் கேன் இருக்கும்ல, அதோட மூடியை எடுத்து அதில் நல்லா தண்ணி தெளிச்சிட்டு இப்போ நான் அதில் வந்துட்டு நட்டு வைக்கிறேன். நட்டு வைக்கக்குள்ளே நல்லா ஒரு 2-3 சென்டிமீட்டர் வரைக்கும் லீஃப் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணக்குள்ளே சைடில் வந்துட்டு லீஃப் இருக்கும், அந்த லீஃபை மட்டும் உடச்சிட்டு அப்படியே டேரெக்டாக அதில் வந்துட்டு எடுத்து நட்டு வச்சுருங்க. இதோ பாருங்கள், நான் கீழே இருக்கிற லீஃபெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே நான் நட்டு வைக்கிறேன். இதில் வேறு எதுவுமே நான் கலக்கலை. நீங்களும் இதே மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் நல்லா அழகாக க்ரோத் வரும். ப்ளஸ் அதிலேருந்து நமக்கு நல்ல ஹெல்தி பிளான்ட்டும் கிடைக்கும். நம்மளுடைய இந்த சீசன் எண்டில் நம்மளோட கார்டன் அழகாக பூத்து குலுங்கும். பாருங்கள், நான் அந்த கார்னரில் இருக்கிற லீஃப் எல்லாத்தையும் நான் உடைச்சிடுறேன். ஏன்னா அதோடு சேர்த்து வச்சோம்னா அந்த லீஃப் வந்து அழுகுனதால் பிளான்ட்டை வந்து வீணாக்கிடும், கட்டிங்ஸ் வீணாக போயிடும். அதனால் நமக்கு சரியாக க்ரோத் வராது. அதனால தான் அந்த லீஃபை வந்துட்டு நம்ம எடுத்துடணும்னு சொல்கிறது. சிலர் லீஃபை வச்சு வேர் வர வைக்கிறாங்க. ஏன் நம்ம கார்டன்லேயே லீஃபை வச்சு வேர் வந்திருக்கு, ஆனால் அது வந்துட்டு பிளான்ட்டாக மாறினதில்லை. இப்போ எல்லாத்தையும் நட்டு வச்சுருக்கேன். இது எந்த அளவுக்கு பிளான்ட்டாக மாறுதுன்னுட்டு பார்க்கலாம். இது மேக்ஸிமம் ஒரு 10 to 15 டேஸில் வந்துட்டு வேர் விட்டுடும். நான் வந்துட்டு கண்டிப்பாக இது வேர் விட்ட பிறகு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் மோஸ்ட்லி எல்லாமே ஆரஞ்சு தான். ஒரு 2-3 பிளான்ட்டு தான் வந்துட்டு பிங்க் வச்சுருக்கேன், புனே வெரைட்டி. ஃபைனலாக பார்க்கலாம் இதோட அவுட்புட் எப்படி இருக்குன்னு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ போடுறேன். இதுதான் சரியான டைமு. இப்போ நம்ம கட்டிங்ஸ் எடுத்து வச்சா தான் நமக்கு ஒரு நவம்பர்லலாம் வந்துட்டு நல்லா பிளான்ட் ஆகிடும். டிசம்பரில் நமக்கு பூக்கவே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா இது வந்துட்டு நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த டைமில் தான் பூக்கும். பார்க்கலாம் நம்ம கார்டன் எந்த அளவுக்கு பூத்து குலுங்குது இந்த வருஷம்னு. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ.